சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. செந்தில் பாலாஜி இன்று விடுதலை ஆவாரா மாட்டாரா என்பது தொடர்பாக நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்த ஒரு உத்தரவின் மூலமாக கடுமையான குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பிணை உத்தரவாதத்தை விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்து விட்டார். அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் தாங்கள் ஆட்சேபித்ததே உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் முறையிடுவோம் என்றும், இப்போது விசாரணை அதிகாரியை எங்கே போய் தேடுவது என்றும், பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதுதான் மரபு நிர்வாக நடைமுறை என்றும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டு விட்டார்கள். அமலாக்கத்துறை வழக்கறிஞரையே நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று அவர்கள் நீதிபதியிடம் முறையீடு செய்ததை அடுத்து, நான் நீதிமன்றத்திலேயே அமர்ந்திருக்கிறேன், அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களை நேரில் அழைத்து வாருங்கள் என்று நீதிபதி கார்த்திகேயன் கூறிவிட்டு அமர்ந்திருக்கிறார். எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு வருகை புரியலாம். அவன் பின்னர் தான் விசாரணை அதிகாரியிடம் அந்த பிணை உத்தரவாத தொகையை தாக்கல் செய்யலாமா அல்லது நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யலாமா என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் என்ன கூறுகிறார் என்பதை பொறுத்துதான் நீதிபதி கார்த்திகேயனின் முடிவு இன்று அமைய இருக்கிறது. அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்ற நீதிபதியின் உத்தரவில் இது தொடர்பாக தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. விசாரணை அதிகாரி அல்லது நீதிமன்றத்தில் இந்த பிணை உத்தரவாத ஆணையை சமர்ப்பிக்கலாம் என்று கூறிவிட்டார். இதனால் 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையை யாரிடம் சமர்ப்பிப்பது என்பது தெரியாமல் இங்கு திமுக தரப்பு, செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களும் இப்போது நீதிமன்றத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு புழல் சிறையில் செந்தில் பாலாஜி காத்திருக்கிறார், எப்போது விடுதலை ஆவோம் என்று. அவரும் காணொலி காட்சி மூலமாக இப்போது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாக நீதிமன்றத்தில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஒருபுறம் நீதிபதி கார்த்திகேயன் அமலாக்கத்துறை வழக்கறிஞருக்காக காத்திருக்கிறார், மறுபுறம் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் எப்போது விடுதலை ஆவோம் என்று 471வது நாளாக இன்றும் காத்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியும் பிணை உத்தரவாத தொகையை எங்கு சமர்ப்பிப்பது என்பது தொடர்பாக குழப்பம் இருக்கிறது என்று நீதிபதி கார்த்திகேயனே நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டதால் இங்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் இப்போது அந்த உத்தரவாதத்தை செலுத்திவிட்டு விடுதலை ஆணையை பெற்றுக்கொண்டு புழல் சிறைக்கு செல்லலாம் என்று நீதிமன்றத்திற்கு வந்தவர்கள் புதிய குழப்பத்தில் சிக்கி இருக்கிறார்கள். இதனால் வழக்கு 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துவிட்டு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தரப்பு வாதத்தை கேட்பதற்காக நீதிபதி கார்த்திகேயன் காத்திருக்கிறார். அவர் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்த பிறகு என்ன உத்தரவை பிறப்பிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் செந்தில் பாலாஜி எப்போது விடுதலையாகிறார் என்பது குறித்து முடிவு செய்ய முடியும். ரிதி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.